அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சரி என்று தான் படும். அது செஞ்சால் நல்லதாக இருக்கும் என்று தான் நம்மளுக்கு மனசில் படும். என்றாலும் நம்ம நம்ம பெற்றோர்கள்ட்டையோ மற்ற நபர்கள்ட்டையோ ஆலோசனை செய்வோம். அவங்க அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள், அதனால் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நம்மளுக்கு ஆலோசனையாக தருவாங்க. நம்ம என்ன செய்வோம்? நம்ம மனசில் எது சரி என்று படுதோ அதை தான் நம்ம செயல்படுத்த நம்ம முயற்சிப்போம். அவங்க என்ன செய்வாங்க? சரி போகட்டும், போக்கில் விட்டு தான் அவனை திருத்தணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நம்மளை போக விட்டு திரும்ப பிரச்சனைன்னு சொல்லி வரக்கூடிய நேரத்தில் நான் உன்ட்ட சொல்லலையா அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை சொல்கிறது பழக்க வழக்கங்கள் தான். ஏன்னா இது போக விட்டு திருப்புறது தான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். இதைத்தான் படைத்த இறைவனும் செய்கிறான். வாழ்வியலுக்கு உகந்ததான வழிகளாக இறைவன் சில வழிகளை தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு கட்டளையிட்டு விட்டான். இதன்படி நடந்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்படி நடந்துக்கும் சொல்லி. இருந்தாலும் நம்ம மனம் போன போக்கில் நம்ம மனசு என்னெல்லாம் சொல்லுதோ அதை பின்பற்ற ஆரம்பிக்கணும். இறைவனும் போக்கில் விட ஆரம்பித்து சோதிக்க ஆரம்பிக்கிறான். இறைவன் சுயமாக சோதிக்கலை, அவன் சோதிக்கிறதுக்குண்டான வழிகளை நாம் தான் ஏற்படுத்துகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. முஸ்னத் இமாம் அஹ்மத் மற்றும் அபூ யஅலா சஹீஹுல் ஜாமி போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். படைத்த இறைவன் ஒரு இறை நம்பிக்கையாளனான ஒரு மனுஷனை சோதிக்கிறான், உடல் ரீதியாக சோதிக்கிறான். அவ்வாறு உடல் ரீதியாக சோதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனுஷன் அந்த நேரத்தில் இறைவனை நினைவு கூறுதான். போகிற மாட்ட போக்கில் விட்டு தானே திருப்பணும். அந்த மாதிரி நம்ம வழியில் விட்டு இறைவன் நம்ம உடல் ரீதியாக ஏதாவது ஒரு வழியில் சோதிக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய பலகீனத்தை உணர்ந்து இறைவனை நம்ம நினைக்கிறோம். அந்த நேரத்தில் மலக்குகளுக்கு சொன்னால் ஊக்குத்துபுராகு, அந்த மனுஷனுக்கு நீ எழுது, சாலிக அமலிக, அவனுடைய நல்ல செயல்களாக அதனை நீ எழுது. ஆனால் நம்ம இறைவனை நினைச்சிட்டோம். பார்த்துட்டிங்களா? அடுத்து அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் கசலகு வத்தஹரகு, பாவத்தை விட்டு அந்த மனுஷனை கழுகி அந்த மனுஷனை சுத்தப்படுத்துகிறான். ஒரு கால் அந்த சோதனையில் அந்த மனுஷன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் கஃபர் அலகு, அந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து ரஹிமஹு, அந்த மனுஷனுக்கு இரக்கத்தை காட்டுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோதனை ஒரு நன்மை தான்.